கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரவியல் துறை தலைவராக பணிபுரியும் ரமேஷ் அடாவடி வீடியோ வெளியாகி பரபரப்பு. அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியர்கள் அவர்களுடைய சொந்த வாகனங்களை கல்லூரியில் பணியாற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை வைத்து கல்லூரியில் உள்ள தண்ணீர் வைத்து ஊழியர்களை பயன்படுத்தி சுத்தம் செய்வதும், தங்களுடன் குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வருவதும், பேராசிரியரின் சொந்த வீட்டு வேலையை தொழில்நுட்ப பணியாளர்களை வைத்து செய்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அவர்கள் சொன்ன வேலையை செய்ய மறுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களை வேலையை விட்டு தூக்கி விடுவேன் என்று மிரட்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ள கார் அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரியும் இயந்திரவியல் துறை தலைவர் ரமேஷின் கார். காரை சுத்தம் செய்பவர்கள் டெக்னிக்கல் அலுவலராக பணியாற்றும் முரளி, செந்தில்குமார் மற்றும் பயிற்றுனர் சண்முகம் ஆகியோர் கல்லூரியில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி காரை சுத்தம் செய்து காரை சுத்தப்படுத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காரை சுத்தம் செய்ய மறுக்கும் அரசு ஊழியரை பணியை விட்டு நீக்கிவிடுவேன் என்று ரமேஷ் மிரட்டுவதாகவும், கோவை அரசினர் பொறியியல் கல்லூரி தொழில்நுட்ப பணியாளர்களை அடிமை போல் நடத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. மேலும் இயந்திரவியல் துறை ரமேஷ், நீங்கள் எல்லோரும் அடிமையே என்று வெளிப்படையாகவே ஊழியர்களை சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய சொல்லி வற்புறுத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. தற்பொழுது அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது ஸ்டீலா ஃபுல்லாக தகரமா? இது ஸ்டீலா இல்லை மேலே ஃபுல்லாக ஸ்டீலாக முன்னாடி வந்து ஸ்டீல் ஃபைபர்னா எப்படி நொழிக்கிறோம்? அந்த சார்முட்டி இருக்குல்ல, கிளாஸ் எடுக்கிறதுல அப்படின்னு உட்காந்து வந்து சொல்லியிருக்கு. செந்தில் மட்டும்தான் இருக்கிறாரு, வேறு யாரும் நடக்கிறது இன்னைக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க. கிளாஸ் எடுக்கிறது இல்லை வந்துச்சு எனக்கு வேறு, நான் அதெல்லாம் எடுக்கிறேன். இல்லை, நான் அடுத்து வச்சுட்டு வரட்டுன்னு சொல்லணுன்ட்டு இருக்கேன். அதாவது நீங்கள் எதுவும் கேட்டிங்கன்னா சார் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் எதுனாலும் பயப்பட மாட்டேன். நான் அடுத்து தேவையில்லாத என் விஷயத்தில் கிளாஸ் பண்ணி இது பதவி என்ன, என் பதவி என்ன யோசிச்சு பார்க்கணும். வந்தம்மா அவன் வேலையை எடுத்துகிட்டு போகுது. யாருமே எனக்கு வரணும், மற்ற 4 கிளாஸ் இருக்குல்லன்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. இல்லை, இது இவங்களுக்கு தேவையில்லாத எங்களுக்குள்ளே அவர் செந்தில் நடத்துகிறாரு, இல்லை நான் நடத்துகிறேன், எங்களுக்குள்ளே உள்ள மேட்ரு நமக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.